பெரும்பாலான அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறத ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டா அஸ்ட்ரானமி அப்படிங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம், அஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படிங்கிறத ஏத்துக்கிறோம், ஆனால் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதாவது கிரகங்களை கொண்டு மனிதர்களின் மீது இந்த கிரகங்கள் தங்களுடைய தாக்கத்தினை செலுத்துகின்றன என்று சொல்லி ஒரு விதமான பலன்களை சொல்கிறீர்களே, அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லும் பொழுது இதற்கான ஆராய்ச்சி இல்லை, இந்த கிரகங்கள் சர்வ நிச்சயமாக மனிதனின் மீது தன்னுடைய தாக்கத்தினை செலுத்துகின்றன அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக மேலை நாடுகளிலே நிறைய ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல குறிப்பா நம்ம சந்திரனைத்தான் மனோகாரகன் என்று சொல்கிறது. நம்முடைய வேதாங்க ஜோதிடமும் சரி, மேலை நாட்டு ஜோதிடமும் சரி, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில கூட சந்திரனைத்தான் மனோகாரகன் என்று சொல்கிறார்கள். இதனை இந்த விஞ்ஞானிகள் மறுக்கிறார்கள். சந்திரனுடைய ஒளிங்கிறது நம்முடைய மெழுகுவத்தி ஏற்றி வச்சா ஒரு ஒளி வருது இல்லையா, அதுல வரக்கூடிய வெப்பத்தை விட, அதுல இருக்கக்கூடிய ரேடியேஷனை விட ரொம்ப ரொம்ப கம்மி. சந்திரனுடைய ஒளிக்கு ஒரு பவரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் வாதிடுகிறார்கள். அவர்கள் எதனை கொண்டு வாதிடுகிறார்கள் சொன்னா, அந்த அலை நீளம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, வேவ் லெங்த் அப்படின்னு சொல்லுவா, லாம்டா அப்படிங்கிற மாதிரி பிசிக்ஸ்ல மென்ஷன் பண்ணுவா, அதனை கொண்டு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஜோதிடம் மாத்திரமல்ல, மேலை நாட்டு ஜோதிடமும் இந்த சந்திரனையே மையப்படுத்துகிறது. லூனார் தெரப்பி அப்படிங்கிற தலைப்புல கூட நம்ம அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது பார்த்திருப்போம். அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மனநல மருத்துவமனை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மனநல மருத்துவமனையில போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறா. அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள் இல்லையா, அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தோம்னா இந்த பௌர்ணமி நாளிலும் அமாவாசை நாட்களிலும் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பௌர்ணமி நாட்களிலே அவருடைய மனநிலையிலே கடுமையான மாற்றத்தினை நம்மால் காண முடிகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச்சை பண்ணி வச்சிருக்கா. அதற்கு பெயர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிரான்சில்வேனியா எஃபெக்ட் அப்படிங்கிற தலைப்பிலேயே அதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம், போய் கூகுள்ல கூட சர்ச் பண்ணி டிரான்சில்வேனியா எஃபெக்ட் அப்படிங்கிற பேர்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதனுடைய புள்ளி விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக ஜோதிடம் என்பது உண்மைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த ஜோதிடமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்புல ஆரம்பிச்ச உடனேயே அடியனுடைய நண்பர் பேராசிரியர் நடராஜன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்திருந்தார். அதுல பார்த்தோம்னா ஜோதிடம் உண்மையா என்ற தலைப்பிலே அவர் அந்த புத்தகத்தை கொடுத்திருந்தார். அந்த புத்தகத்தில் கூட இது போன்ற சம்பவங்களை நிறையவே விவரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக ஜோதிடம் என்பது சர்வ நிச்சயமாக உண்மைதான்.